ஹை கைஸ், நம்ம தமிழ் மீறி வச்சு வில்லா சகால எபிசோட் 22 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் இவர் ட்ராவல் பண்ணுவார்னு நினச்சேன் கூடயே. கண்ணீரா வேறு என்ன இவன் வழக்கத்துக்கு மாற நடந்துக்கிறான்? அப்புறம் யாரு ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுது இளவரசே? பந்தயம் கட்டலாமா? யார் ஜெயிச்சாலும் எனக்கு கவலை இல்ல. யாராவது ஒருத்தர் உயிரை விடுறதுக்கு முன்னாடி நிறுத்திடுவேன். உங்களுக்கு சுவாரஸ்யமே தெரியல இளவரசே. இவ்வளவு தலை சிறந்த வீரர்களுக்கிடையே தினம் தினம் சண்டை நடக்கிறத நாம பார்க்க முடியாது. அப்போ சரி, இவங்க ரெண்டு பேர்ல யாரு பலசாலின்னு உனக்கு தோணுது? எனக்கா? எனக்கு ஆஸ்கலாடுன்னு தோணுது. அவன் மேல ஒரு வெள்ளி பந்தயம் கட்டுறேன். நான் பந்தயம் எல்லாம் கட்ட மாட்டேன். ஆனா ஏன் அப்படி உனக்கு தோணுது? சும்மா தோணுது. அப்படிப்பட்டவன் டார்ஃபின் உன்னையே தோக்கடிச்சவங்கிறத மறந்துட்டியா? அவனை விட ஆஸ்கலாட் சிறந்தவனா? இத பாருங்க இளவரசே, என்ன நினைக்கிறீங்க? எங்க 3 பேர்ல நான் பலவீனமானவன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அவங்கள விட நான் பலசாலி. இவனும் அட்டாக் பண்ண நடக்கல. எவன் பலசாலி எவன் பலவீனமானவன்னு லேசுல சொல்லிட முடியாது. சில நேரம் நாம ஜெயிப்போம், சில நேரம் தோப்போம். அதை வச்சு முடிவு பண்ணிடக்கூடாது. எனக்கு விருப்பம் இல்ல. ஏதோ அசந்த நேரத்துல குத்து விட்டா அதுக்கு. இதோட முடிஞ்சிடும். வந்து சண்டை போடு. பனி அதிகமாகிறதுக்குள்ள சண்டையை முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா கொல்லல பாக்குறான். கொல்ல முடியாது. எனக்கு வேற வழி இல்ல போல இருக்கு. இப்ப என்ன தாக்குறது சுலபம் தானே? வா தம்பி, பயப்படுறியா அப்படின்னு உஸ்பேத்துறாங்க. என்ன வெறியாட்டம். உங்க அப்பா ஞாபகம். இப்பவும் இது ஏன் இப்படி முடியுதுன்னு உனக்கு புரியல? எப்படி என்னால தடுக்க முடியுதுன்னு உனக்கு புரியல? மழை எடுத்து மறையில இருக்கு. பத்தாது, தேவையே பத்தாது. நான் சொன்னதை திருப்பி எடுத்துக்கிறேன். இது ஒண்ணு 2 பேர் போடுற சண்டை இல்ல. ஆஸ்கலாடுக்கு தோர்ஃபினோட பழக்க வழக்கங்கள் தெரியும். அதனால தான் நல்லா சமாளிக்கிறான். இவங்க பல தடவை சண்டை போட்டிருக்காங்க. ஆனா இந்த சண்டைக்கு என்ன காரணம் எனக்கு தெரியாது. யாரும் எனக்கு சொல்லல. தோர்ஃபின் பலமா அவன் அவ்வளவுதான். நம்பவே முடியல. நீ சுத்தமா கத்துக்கவே மாட்டியா? தோற்கில தோக்கடிச்சது நீ பெரிய ஆளுங்கிற மமதை வந்துருச்சோ? உன்னோட எனக்கு வெறுத்து போச்சு. போதும், இதை நிறுத்துங்க. வெறும் ஒரு கைய வச்சுக்கிட்டு என்ன தோக்கடிக்க முடியும்னு கனவு கண்டியா? குறைவா எடை போட்டுட்டான். எந்திரிடா, இன்னைக்கு நான் ரொம்ப தெம்பா இருக்கேன். எழுந்து வா. நிறுத்துங்க. தான் கடைசி ஆழமா தெரிஞ்சுக்கோன்றான். சும்மா அடிக்கு சண்டையில நீதான் ஜெயிச்ச. நிஜமாவே சண்டையை நிறுத்திட்டியா? நிறுத்தல, நிறுத்திட்டான். உனக்கு புரியுதா? சண்டை முடிஞ்சு போச்சு. நீ தோத்தும் போயிட்ட. இது போதும், எல்லாம் முடிஞ்சு போச்சு. யார் சொன்னது? நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட. ஏற்கனவே அவன் உனக்கு மரண அடியை கொடுத்துட்டான். அவனை வால் இல்லாம கூட உன்னால தொட முடியல. உன்னோட வலது கை குணமான உடனே முதல்ல இருந்து ஆரம்பி. காயம் ஆறுனாலும் இப்படிதான் முடியும். காரணம் உன்னோட காயம் கிடையாது.
நீ ஒரு முட்டாள், அதனாலதான் இப்படி தோத்துக்கிட்டு இருக்க. பொதுவா சண்டை போடும்போது நாம எப்படி சண்டை போடுறோம்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா கோவம் நம்ம கண்ணை மறைக்கும் போது நம்ம சண்டை எல்லாமே வீணாயிடுது. கரெக்ட். உன் பார்வையை வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன். உன் பார்வை எப்பவும் என் கழுத்து மேலதான் இருக்கு. உன்னோட பொறுமையை இழக்கிறது, சத்தம் போட்டு கத்துறது, இப்படி முட்டாள்தனமா நடந்துக்க கூடாது. நம்ப முடியாத அளவுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே கிடையாது. பியாம் சொன்னது சரிதான். எனக்கு வீரர்களை சுத்தமா பிடிக்காது. குறிப்பா வடக்கத்திய வீரர்கள், வைக்கிங்ஸ் எனக்கு சுத்தமா பிடிக்காது. என் வாழ்க்கையில நான் கொன்ன முதல் ஆள் ஒரு வடக்கத்திய வீரன் தான். அவன் ஒன்னும் பெரிய அழகம்லாம் கிடையாது. ஆனா அது என்ன பெத்த அப்பா. இத பாரு, உன் எதிர்காலத்துக்காக ஒரு விஷயம் சொல்றேன். நீதானா? ஒருத்தரை வெறுக்கும் போது அவங்களை எப்படி கொல்லணும்னு உனக்கு நான் சொல்லி கொடுக்கறேன். கத்துக்கடா தோர்ஃபின்னு. அப்பா, அப்படிதான். எனக்கு வயசாயிடுச்சு. பின்னாடி பார்த்து. எங்க அம்மா ஒரு அடிமையா வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவங்களால வேலை செய்யவே முடியல. அதனால எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே விறகு வெட்டுறது, கொட்டகையில வேலை செய்யறதுன்னு தான். என் உடம்பும் சாம்பல், கறி, குதிரை சாணம்னு எப்பவும் கருப்பாவோ வெள்ளையாவோ பூசப்பட்டு தான் இருக்கும். எனக்கு ஆஸ்கலாட்னு பேர் கொடுத்தாங்க. ஏன்னா என் உடம்பு முழுக்க சாம்பலா இருக்கும். எல்லாரும் கேளுங்க, ஓலப் திரும்பி வந்துட்டாரு. மறுபடியும் வெற்றி அடைஞ்சு திரும்பி வந்திருக்காரு. உங்க அப்பாவா? எங்க அப்பா உட்லாண்ட்ல ரொம்ப சக்தி வாய்ந்தவரா இருந்தார். குடிக்கிறது, பெண்கள், எல்லாரையும் கொல்றது, இதுதான் அவருக்கு பிடிக்கும். எல்லாரும் மாதிரி அவரும் ஒரு வைக்கிங்கா இருந்தார். அவருக்கு என்ன மாதிரி நிறைய பிள்ளைங்க இங்க அங்கன்னு இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா முறைப்படி கட்டிக்கிட்ட பொம்பளைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அவர் பேர் வச்சிருந்தார். சொல்றப்போ அவ்வளோ குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட அவருக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு மோசமானவர். எங்க அம்மா சின்ன வயசுல அவருக்கு ரொம்ப பிடிச்ச பெண்கள்ல ஒருத்தியா இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் அவங்கள ஒரு நாய் மாதிரி அவன் நடத்தி இருக்கான். சின்ன வயசுல இருந்தே என்னோட வாழ்க்கை கடினமா தான் இருந்திருக்கு. ஆனா எங்க அம்மாவோட வாழ்க்கை அந்த மாதிரி கிடையாது. எங்க முன்னோர்கள்ல மாவீரன் அர்த்தோரியஸ பத்தி எங்க அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரே கதையை திரும்ப திரும்ப பல தடவை சொல்லுவாங்க. அவர் ஒரு தளபதி, எங்க அம்மாவோட தாய் நாட்டை காப்பாத்தினவர். 500 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்லுவாங்க. அவர் மறுபடியும் உயிர் தெழுந்து வருவாருங்கிற கதையை எங்க அம்மா நம்பிக்கிட்டு இருந்தாங்க. தன்னோட வியாதியில இருந்தும் அடிமைத்தனத்தில இருந்தும் காப்பாத்த அவர் வருவார்னு ரொம்ப ஆவலோட அவங்க காத்திருந்தாங்க. திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால நானும் அதை நம்ப ஆரம்பிச்சேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் மேற்கு மூலையில கடலை தாண்டி சராசரி மக்களால போக முடியாத இடத்துல அர்த்தோரியஸ் வாழ்ந்துகிட்டு இருக்கிற சொர்க்க பூமி இருக்கிறதா அவங்க நம்பினாங்க. அந்த சொர்க்க பூமியில அமைதி, வளம், மரணம் இல்லாத வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும். அந்த மாவீரன் அங்கதான் இருக்காரு. தன்னோட போர்க்காயங்களை அவர் குணப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஒரு பெரும் படையோட வந்து காட்டு மிராண்டிங்களை ஒழிச்சு இந்த உலகத்தை அவர் ஆக்கிரமிப்பார். எல்லா மக்களையும் அவர் காப்பாத்துவார். கடைசி வரைக்கும் எங்க அம்மா அவருக்காக காத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்கள மாதிரியே 500 வருஷங்களா எல்லாரும் காத்திருந்தாங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த மாவீரன் வரவே இல்லை.
ஆனா அதை பத்தி யோசிச்சு பார்க்கும்போது எங்க முன்னோர்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல இடத்துல வாழ்ந்திருக்காங்கங்கிறது எனக்கு புரியுது. அந்த வாழ்க்கையை விட்டுட்டு எதுக்காக அவங்க இந்த உலகத்துக்கு வரணும்? என்னோட 11வது வயசுல எங்க அம்மாவோட இதயம் கடைசியா துடிக்கிறத நிறுத்திடுச்சு. அம்மா, யாரும் எதிர்பார்க்காத விதமா அந்த பக்கம் போய்கிட்டு இருந்த எங்க அப்பா தான் மாவீரன் ஆர்த்தோரியஸ்னு எங்க அம்மா திடீர்னு நினைச்சிட்டாங்க. நான் அந்த நொடியில உணர்ந்தேன். அந்த நொடி எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக ஆர்த்தோரியஸ் வரலன்னா அதுக்கப்புறம் அவர் எப்பவுமே வரமாட்டார்னு நினைச்சேன். நான் சொல்றது புரியுதா பசங்களா? யாராவது ஒருத்தர் பண்ணிதான் ஆகணும். அது ஒரு மனிதனா தான் இருக்கணும். வீரனோ கடவுளோ கிடையாது. உங்களுக்குள்ள வரும் கொண்டுட்டு அம்மாவை தூக்கிட்டு வந்திருக்காங்க. ரோல்பினோட அதே ஏஜில் தான் இவனை சண்டை போட்டுருக்கேன். விசித்திரமா இருந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வாழை கையில பிடிச்சதே கிடையாது. ஆனா அந்த நிமிஷம் வாழ் என் கையில விளையாடிச்சு. அவர் மேல கண்டபடி வாழை வீசணும். அவரோட ரத்தம் என் உடம்புல ஓடுதுங்கிறதுக்கு அடையாளம். ஆனா அதுக்காக நான் அசிங்கப்படுறேன். ஓன்னு அழனும் போல இருக்கு. இந்த வயசுல அந்த வார்த்தையை சொல்லும் போது கஷ்டமா இருக்கு. நீ யாரு? அவளுடைய பிள்ளையா? சொல்லு. சொல்லடா வேண. அப்படின்னா என்னுடைய பிள்ளையா? ஆமா. உன்கிட்ட திறமை இருக்கு. இன்னில இருந்து நீ ஏன் அரண்மனையில வாழணும்? 11 வயசு பையனால அந்த ஆளை கொல்ல முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த ஆளோட கவனம் என் மேல படுற அளவுக்கு நடந்துகிட்டேன். எனக்கு அது போதும். அரண்மனையில நான் ரொம்ப ஒழுங்கா நடந்துகிட்டேன். வயசுல இருந்தே மூளை வேலை செய்ய பயிற்சி எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்துக்கிட்டேன். என் மாற்றான் தாய் பிள்ளைங்களோட கூட நல்லா பழக ஆரம்பிச்சேன். எப்பவும் எங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுக்க நான் தவறுனதே கிடையாது. ஒரு நல்ல விசுவாசியா இருந்தேன். அடிமை வாழ்க்கையில இருந்து என்ன அவர் காப்பாத்திருக்காருங்கிறத நான் மறக்கவே இல்லை. கூடிய சீக்கிரமே எல்லாரும் என்ன எங்க அப்பாவோட மகனா ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க. என்னையும் அவங்கள ஒருத்தனா சேர்த்துக்கிட்டாங்க. 2 வருஷம் நான் அங்க வேலை செஞ்சேன். என் குறிக்கோள் 2 தான். அவர் கையில ஆயுதம் இல்லாதப்போ அவரை பிடிக்கணும். அவரோட செல்வம் மொத்தத்தையும் நான் அடையணும். இது 2 தான் என் குறிக்கோள். இதே மாதிரி தானே அவனும் வந்தான், தூங்கும் போது கொல்றதுக்கு வந்தான், ஆனால் கொல்லல. அந்த இடத்துல நின்னு நீங்க பார்த்திருக்கணுமே. அவர் முகத்துல ஏன் அப்படிங்கிற கேள்வி இருந்தது. என் சகோதரனோட வாழை தான் நான் பயன்படுத்தினேன். எங்க அப்பாவோட ஒத்து போகாத மகனை தேர்ந்தெடுத்து அவன் வாழ திருடினேன். என்னோட மத்த சகோதரர்கள் அவனை குற்றவாளியா நினைச்சு அவனுக்கு தண்டனையா அவன் தூக்கில தொங்க விட்டாங்க. யோசிக்க தெரியாத அறிவு கெட்டவங்க, அறிவில்லாத கேட்டவங்க. அவங்களுக்கு பணத்தாசை பேராசையை தவிர வேற எதுவுமே கிடையாது. அழகில்லாத
அவங்கள மாதிரி மனிதர்கள் எல்லா இடத்துலயும் முளைக்க ஆரம்பிச்சு தேவையில்லாத பாரமானாங்க. எனக்கு அது பிடிக்கல. எத்தனை பேரை நான் கொன்னாலும் முடிவே இல்லாம முளைச்சாங்க. ஆர்த்தோரியஸோ ராக்னரோ எதை பத்தியும் நான் கவலைப்படவே இல்லை. உனக்கு உண்மையாவே வரணும்னு இருந்தா நீ சீக்கிரமா வரணும். ஆமா, அப்படி ஒண்ணு நடக்கும்போது அதுக்கு மேல என்னையும் அவங்க வாழ விட மாட்டாங்க. சரி, பெரிய கதையை சொல்லி முடிச்சிட்டேன். இருந்தாலும் ஒன்னு சொல்றேன் தார்ஃபின். 10 வருஷமா நீயும் முயற்சி பண்ற, இன்னும் உன்னால என்ன கொல்ல முடியல. அப்படின்னா நீ ஒரு முட்டாள்னு தான் அர்த்தம். புத்தியை யூஸ் பண்ணல. வாய மூடு. நான் என்ன ஆனாலும் உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஆட பைத்தியம். உன்னை கொல்லாம நான் சாக மாட்டேன். போது, நிறுத்து. இவ்வளவு தூரம் நான் சொன்னதுக்கு அப்புறமா இன்னும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. சாப்பாட்டை துரத்துற நாய் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அறிவில்ல உனக்கு? உன்னோட கடின உழைப்புக்காக நான் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்பப்போ உன்னை உற்சாகப்படுத்தவும் கூட நான் இப்படி சண்டை போட வேண்டியதா இருக்கு. அப்பதான் நீ தோற்கில் மாதிரி யார் கூடயாவது சண்டை போட்டுட்டு ஜெயிச்சுட்டு வந்து நிக்கிற. நீ பயனுள்ள ஒரு பையன்தான், ஆனா முட்டாளா இருக்க. நம்ப முடியல. இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்காக தோர்ஸுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நில்லு நில்லு. போதும், வாய மூடு. வாய மூடு, வாய மூடு, வாய மூடு. எதுவும் பேசாத. இது உன்னோட காயங்கள் ஆத்திக்க வேண்டிய நேரம். இருன்னு சொல்றல. அடங்க மாட்டியா நீ? உன்னை பார்த்தாலே பாவமா இருக்கு. அடடா, என்ன பியானதுக்குள்ள கல்லு மாதிரி ஆயிட்ட. எதுக்காக என்ன தேர்ந்தெடுத்த? நீதான் மாவீரனோட வம்சம், ஆஸ்கலாட். வேகமா யோசிக்கிற. ஏன் நீயே ஒரு அரசனா மாறி இந்த உலகத்தை மாத்தணும்னு உனக்கு தோணலையா? கரெக்டான கேள்வி. என்ன விளையாடுறீங்களா? நான் இப்ப சொன்ன எதுவும் உங்க காதுல விழலையா? அரச பதவிக்கு நீங்க தான் பொருத்தமானவர். என்னை விடவும் அரசர் ஸ்வயனை விடவும். உங்க முகத்தை பார்க்கும்போது என்னால சொல்ல முடியும். நான் வெறும் ஒரு வைக்கிங் மட்டும்தான். நல்லவன் கிடையாது. இந்த மாதிரி பேசி புரிய வைக்கிறது கஷ்டம்ல. நம்ம வயசுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இந்த கோவத்தில் எதுவுமே காதுலையும் வாங்கிக்க மாட்டேன். உள்ள எடுத்துக்க தெரியல. இது போதும், நம்பக்கூடாது. அவ்வளோதான். கற்றுக்கணும். இந்த எபிசோடு பார்க்குறப்போ அப்படியே எனக்கு தோர்ஃபினை பார்த்த மாதிரியே தான் இருந்தது. அஸ்கலாடோட சின்ன வயசும். என்ன இங்கே வந்து அவங்க அப்பா நல்லவர், ஒரு அப்படியே ஆப்போசிட் கெட்டவர். ஆனால் வந்து அந்த வயசுலேயே அந்த ஸ்டார்ட் ஆனது அதெல்லாம் வந்து புரிஞ்சது நல்லாவே. அதே மாதிரி அவன் வந்து வீரத்தை எடுக்கலாமா இல்லை புத்தி எடுக்கலான்றப்போ புத்தியை தான் பெருசாக பார்த்தான். சமயோக புத்தி அது சின்ன வயசுலேருந்தே அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
மூளையை பயன்படுத்தினா தான் இங்கே வீழ்த்த முடியும். நான் மாவீரன், நேருக்கு நேர் நிற்கிறேன்றப்போ ஃபஸ்ட் அட்டாக்லேயே அது கண்டுபிடிச்சிட்டான். நேருக்கு நேர் எங்கள் அப்பாவை நான் என்னால் தோற்கடிக்க முடியாது, குறுக்கு வெளியில் தான் முடியும். அது அங்கேயே அவன் தீர்மானமாக முடிவு பண்ணிட்டான். அதுக்காகவே உள்ளே நுழைய ஆரம்பித்தான். எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கி நம்பிக்கையை பெற்று அதுக்கப்புறம் கொண்டான். இது வந்து வீரனா செஞ்சானா இல்லை, ஆனால் புத்தி யூஸ் பண்ணி அவன் நினச்சதை செஞ்சுட்டான். அவங்க அப்பாவை அழிக்கணுன்றதான் தாட். அதுக்கு எந்த வழினா இருக்கட்டும். அது என்ன வீரமாக அழிக்கிறது, கோலையை அழிக்கிறது, அது கிடையாது. அழிச்சிட்டனா அதுதான். அந்த வீரத்தையும் அழிச்சிட்டேன், அந்த சாம்ராஜ்யம் அழிச்சிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு பொரியை கொளுத்தி போட்டு ஒரு கத்தியை மாற்றி வச்சா முடிஞ்சு போச்சு சாம்ராஜ்யமே. இவ்வளோதான்டா நீங்கள் கட்டி காப்பாற்றணும் இத்தனை வருஷம், இதுதான் பிடிச்சின்னு இருந்தீங்க, இதுக்கே இவ்வளோவா அப்படின்ற மாதிரி. என்னோட சின்ன ஒரு புத்தி தான் யூஸ் பண்ணேன், அழிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதான் தோர்ஃபின் மாரி கத்துறேன் கோவத்தில் கண்மூடித்தனமாக இல்லவே இல்லை. ரொம்ப நிதானமாக, அதாவது அவங்க அப்பான்றது அதை மதித்து அந்த நானும் அந்த குடும்பத்தில் ஒன்றுன்ற அந்த பேரையும் அவன் காப்பாற்றிக்கிட்டான். உன் பிள்ளை தான் அப்படின்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணுற மாதிரியும் வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட விஷயத்த கற்றுக்கிட்டு அவனே வந்து போட்டது சூப்பராக இருந்தது. ஸோ எங்கள் அப்பா மாதிரி தான் நானும் இருந்தேன். எங்கள் அப்பா வந்து எப்படி குறுக்கு வழியெல்லாம் இப்போ இப்படி வந்து இப்படி ஒரு கெட்டவனா கண்டிப்பாக வந்து நேர்மையாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். நானும் அந்த வழி தான் எடுத்தேன். ஆனால் தோர்ஃபின் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு புரிஞ்சது, உங்கள் அப்பா சந்தோஷப்படுவார் அப்படின்னு. ஏன்னா நீ மாவீரனா நிற்கிற, சந்தோஷம். ஆனால் புத்தியும் கொஞ்சம் யூஸ் பண்ணி இதை மட்டும் வச்சுட்டு என்னை வீழ்த்திடலான்னா முடியாது. நான் கெட்டவனா நீ யோசிக்க ஆரம்பிக்கணும். என்னை அழிக்கிறதுக்கு நேருக்கு நேர் நெஞ்சு நிமித்தின்னு வந்தாலும் என்னை அழிச்சிட முடியாது. கொஞ்சமாவது யோசி, புத்தியை கொஞ்சமாவது யூஸ் பண்ணி. எத்தனை வாட்டி 10 வருஷமே நான் அட்டாக் பண்ணுறேன்னா வீழ்த்த முடியல. இனி கத்தி இல்லாமல் நிற்கிறேன், அப்படி என்னை வீழ்த்த முடியல அப்படின்னா உன்னுடைய அவசர புத்தி, உன்னுடைய வெஞ்சன்ஸ், அது எல்லாமே மறைக்குது. கோவப்படுற, எமோஷ்னல் ஆகிற, அது ரெண்டுத்து விட்டுறான்னு சொல்லினேங்கிற ஒரு ஃபைட்லேயும். உங்கள் அப்பா பேச்சு எடுக்கிறப்போ இது பண்ணுறப்போ கோபமாயிடுற, அவ்வளோதான். அப்போ உனக்கு வந்து வியோகம், அது யோசிக்கிற திறன், எங்கெங்கே மாற்றி பண்ணலாம், அதெல்லாம் எதுவுமே உனக்கு தோணாது. ஜஸ்ட் அவனை கொண்டுனா அப்படின்ட்டு நேர் இப்போ நான் மாவீரனாக தான் கொள்வேன். தூங்குறப்போ கொண்டு இருக்கலாம், ஆனாலும் நீ கொல்லலை. அதிலே வந்து அஸ்கலாடுக்கு தெரிஞ்சு இருக்கும், இல்லை இவன் என்ன மாதிரி கிடையாது மாவீரன் அப்படின்றத அங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டான். இவன் நேர் தான் மோதுவான், ஆனால் இவனுக்கு புரிய வைக்கணும். நீ என்ன மாதிரி ஒரு ஆளை கொள்ளணும்னா இப்போது தோர்கில் மாதிரி ஆளை வந்து நீ நேருக்கு நேர் நின்று கொல்ல முடியும். ஏன்னா அவனு நேராக நிற்பான், நீ நேராக நிற்ப. அவனுக்கு நீ கரெக்டான ஆள், அவனால் வீழ்த்த முடியும். ஆனால் என்ன நீ வீழ்த்த முடியாது. எனக்கு நீ புத்தியை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதை தான் சொல்லிகிட்டே இருக்கான். ஆனால் அது தோர்ஃபின் வந்து புரியணும். எப்போ புரியுதுன்னு பார்க்கணும். இது எப்படி இருக்குன்னா, நான் கெட்டவனாகவே இருந்தாலும் என்கிட்ட ஒரு விஷயம் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கணும். நீ கெட்டவன், நீ என்ன சொல்லுவோம், வார்த்தையை நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு எடுத்துக்கணும். நல்ல விஷயம் யார் மூலியமாக வந்தாலும் அது எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கணும். அதுதான் தோர்ஃபின் மிஸ் பண்ணுறான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா அரசரும் அதுதான் கேட்டார், ஏன்டா இவ்வளோ அறிவு வச்சுட்டு இருக்க நீ, நாங்களாம் உனக்கு தேவையே கிடையாது. தோர்கிலோ இல்லை அரசரோ இதெல்லாம் தேவை, உன் புத்தியே போகுதுண்டா. நீ எங்கே வேணாலும் வஞ்சிட முடியும், யாரை வேணாலும் கண்ட்ரோல் எடுக்க முடியும். நாங்களாம் எதுக்கு நீ எங்களை தேர்ந்தெடுத்த அப்படின்னு கேட்குறப்போ, இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன் நீ கவனிக்கவே இல்லையா, நான் அதுக்கு தகுதியான இல்லைன்றது அவரே ஏற்றுக்கிறாரு. அரசனாகி நானே வந்து என்ன சொல்கிறது, இப்படி ஒரு ஆள், நான் வந்து ஒரு ஆதித்தை அமைச்சு நான் பண்ணுவேனானா என்னால் முடியாது. நான் திரும்ப அதே தான் விதைப்பேன். எங்கள் அப்பா மாதிரி ஒரு அரசாங்கத்தை தான் நான் வந்து பண்ணுவேன். அதை நான் விரும்பலைன்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. ஒரு நல்ல இடத்துல நல்ல ஒரு புத்தி உள்ளவன்கிட்ட நான் இருந்து அவனோடைய எண்ணத்தை நான் வந்து பண்ணாலே போதும். ஒரு நல்ல அரசாங்கத்தையோ நல்ல சூழ்நிலையோ நல்ல மக்களுக்கு நல்லது நினைக்கிற ஒரு இதுக்கு கூட நின்னால் போதும். அவ்வளோதான். என்னால் அது முடியாது, நான் கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா நானும் அதே தான். பட் ஒரு நல்லது நினைக்கிற இடத்துல நான் கூட நின்னேன்னா அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன்னு சொல்லி செஞ்ச மாதிரி தான் இருந்தது. அதனால தான் அரசரை இவர் சூஸ் பண்ணார். இவன் கரெக்டாக செய்வான் அப்படின்றது அந்த பார்வையில் இருந்தது. இவன் அமைதியை கொண்டு வருவான்றது தோணுச்சு. அதனால் இவரை சூஸ் பண்ணதுன்றது தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அது மொத்தம் அஸ்கலாடு வந்து அவனும் அமைதி தாங்க தேடுறான். ஒரு அமைதியான ஒரு உலகத்தை யாருன்னா க்ரியேட் பண்ணுவாங்களான்னு தான் யோசிக்கிறான். என்னால் முடியாது, க்ரியேட் பண்ணுறவங்களே நிற்கணும்னு நினைக்கிறான். அது புரிஞ்சது, எனக்கு புரிஞ்சது அதுதாங்க. தப்பாக இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அவனும் அமைதி தான் விரும்புகிறான். அதுக்கு இன்றைக்கி துணையாக நிற்கிறான். அது மாதிரி தான். அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் போவேன், உள்ளே நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் தடுக்காதீங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. நீ வரணும், உனக்காக இத்தனை நாள் பண்ணதெல்லாம் கெட்டதுக்காக பண்ணான், நல்லதுக்காக இப்போ நான் கெட்டது பண்ணி ஆகணும்னா நான் அதையும் செய்வேன். ஸோ உங்களை நான் ஒன்று பண்ணுவேன், எனக்கு என்னை தடுக்காதீங்க, வெளில விடுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.